வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரும் நீட் அப்டேட்ஸ்க்கு நிதி வர இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்னதாக ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 1.5 மினிட்ஸில். ஸோ அந்த வீடியோவை பொறுத்து நிறைய பேர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி. ஸோ அதுக்கு தீர்வாக தான் இந்த முழு வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்நேரம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், பட் இப்போ வரைக்கும் அதுக்கு கால் ஃபார், அதாவது அப்ளிகேஷன் கூட இன்னும் பெறப்படவில்லை. அது எல்லாருக்குமே தெரியும், ஏன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சின்னதாக சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் பிஜி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனில் 2 பெட்டிஷன் அப்போஸ் பண்ணனால சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் ஆகி நீட் பிஜி கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலன்னா தயவுசெய்து நம்மளோட வீடியோஸில் போய் பாருங்கள். சரிங்களா, இப்போது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன? சரி, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் நடக்கலை, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்காவது நடக்குமா? நீட் மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 2 கொஸ்டின், அதாவது 2 எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஆன்சர்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது அதிகாரப்பூர்வ நியூஸ் இல்லைன்னா கூட கண்டிப்பாக இது உண்மையான நியூஸாக தான் இருக்கும். நான் தைரியமாக நம்பலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, எப்போதுமே ஏதாவது ஒரு நியூஸை நம்ம சேனலில் முதல்ல போட்டு பயங்கரமாக எல்லாருமே திட்டுவாங்க. நிறைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம மேலே கோவப்படுவாங்க, சார் நீங்கள் வியூஸுக்காண்டி போகிறீங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் 2 டேஸ் கழிச்சு மற்ற சேனலில் வந்திருக்கும், நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், நியூஸில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் இது கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு நியூஸ் சேனலில் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதிகாரப்பூர்வமாகவே வரும். இப்போவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, தெரியுங்க. சரிங்களா, ஓகே. இந்த 2 எக்ஸ்பெக்டேஷன் சொன்னேன். ஒன்று, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்குமா? ஸ்டேட் நீட் மெரிட் ரேங்க் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் 2 எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்காமல் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ்லேருந்து, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ்லேருந்து 750 சீட்ஸ் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இந்த 750 சீட்ஸில் வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 30% வந்துச்சு. சரியா, அதாவது போன தடவை நம்ம 300 சில்லற சீட்ஸ் வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டா கொடுத்தோம். அதில் 30% ஆஃப் சீட்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு, 108 110 வந்துச்சு. சரிங்களா, அப்போ இங்கே வந்து 30% ஆஃப் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும். இந்த சீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சரிங்களா, அதனால் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இன்னும் வந்து ஏன் ஸ்டேட் நீட் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடப்படலை அப்படின்றதையும் நான் சொல்லுறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கை பொறுத்து ஏஐஆர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் வச்சு தான் நம்மளுடைய ஸ்டேட் ரேங்க் நிர்ணயம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நமக்கு. சரிங்களா, ரெண்டாவது மிக முக்கியமான சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்பிசி 1 இயர்களுக்காக, அதாவது எம்பிசி பிரிவில் 1 இயர்களுக்காக உள் இடஒதுக்கீடு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இதை அப்போஸ் பண்ணியும் ஆதரிச்சும் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீட் ரிசல்ட் வந்தோன்னா ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதை ஹியர் பண்ண நம்மளுடைய ஹைகோர்ட், அதாவது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் உள் இடஒதுக்கீடை ரத்து செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ்எல்பி என சொல்லக்கூடிய ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய உயர்நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் கிளை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன, ரிசர்வேஷன் செல்லாது, அதாவது உள் இடஒதுக்கீடு 1 இயர்களுக்கான உள் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை எதிர்த்து எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் எஸ்எல்பின்னு சொல்லக்கூடிய பெட்டிஷனுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் நமக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. நான் என்னோட லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, ஒன்று, இந்த பெட்டிஷன் மாதிரியே வேறு எந்த கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாலும் இந்த ஒரே, அதாவது இப்போ வந்து 4-5 கோர்ட்டில் வந்து தீர்ப்பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரத்துன்னு சொல்லி தீர்ப்பாகுதுன்னா இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரே கேஸாக போட்டால் போதும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து எஸ்எல்பி வந்து ரொம்ப ஸ்பீடான ரிசல்ட்டுக்காக இது போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி யாராவது வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி ஒரு பெட்டிஷன் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உறுதியாக வந்து இந்த கேஸில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற விஷயத்தில் நம்பிக்கையாக இருக்காங்க. சரிங்களா, இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீட் ஸ்டேட் வைஸ் மெரிட் ரேங்க் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை வெளியிட்டுறலாம்
அது போக தமிழ்நாடு கவுன்சிலிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து புதுச்சேரியில் சென்டாக் பண்ண மாதிரி நம்மளும் தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வாங்கிடலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு திடீர்னு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி அப்ளிகேஷன்லாம் போகிறதுக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் கூட ஆகலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை நம்ம இப்போயே பண்ணி வச்சிட்டோம்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்தின உடனே தமிழ்நாடு கவுன்சிலிங் நடத்துறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீட் மெரிட் லிஸ்ட்டும் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் 1 இயர் கேஸ் வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிஷனில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த நீட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இதுக்குரிய அப்டேட். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் டிவி நியூஸ் சேனலில் நீங்கள் இதை ரிசீவ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.